ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிசினிமாஸ். இன்னைக்கு நம்ம தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு எல்ஐகே படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் ஒரு சைஃபை ரொமான்டிக் படமா எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2040 காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு சூப்பரான வேர்ல்டையும் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா மொபைலை யூஸ் பண்ணாத ஒரு நபரா இருக்காரு. ஊருக்குள்ள மொத்த பேருமே பார்த்தீங்கன்னா மொபைலால அடிக்ட் ஆகி போய் கிடக்குறாங்க. சோஷியல் மீடியால அடிக்ட் ஆகி போயிருக்காங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம ஹீரோயினும் அதே மாதிரி தான் சோஷியல் மீடியா இன்ஃபுளுசரா இருக்காங்க. பயங்கரமா அடிக்ட் ஆனவங்களா இருக்காங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயினை பார்த்தோம் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க லவ்க்கு இடைஞ்சலா எல்ஐகே அப்படின்ற ஆப் வருது. அன்னைக்கு டேட்டுக்கு அந்த ஆப் தான் லவ்வர்ஸ் எல்லாருமே டிசைட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும் எல்லாமே. அப்படி அந்த ஆப்னால ஏன் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பிரியறாங்க, அதுக்காக நம்ம ஹீரோ ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்றாரு, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் எடுத்து பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா இவங்க உருவாக்கி இருக்க அந்த வேர்ல்ட சொல்லலாம். 2040 சென்னை இப்படிதான் இருக்கும், அன்னைக்கு டேட்டுக்கு ஏஐயோட இன்ஃப்ளூயன்ஸ் இவ்வளவு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு வேர்ல்டை கிரியேட் பண்ணிருக்காங்க. அது பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருந்தது. ஆனா 2040 சென்னை அப்படிதான் இருக்குமா அப்படின்றது நம்மளால நம்ப முடியாத அளவு தான் இருக்கு. சரி, அப்படியே வச்சுப்போமே. அந்த டைம்ல லவ் பண்ற ஒரு ஜோடி அவங்களுக்கு வர பிரச்சனைகள்னு ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. அடுத்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பிரதீப் ரங்கநாதன் ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. என்ன எல்லா படத்துலயும் ஒரே மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது இந்த படத்துல நமக்கு சோர்வை தட்டதான் செய்யுது. அடுத்து எஸ்.ஜே. சூர்யா ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. சொல்லவே வேணாம், எப்பயும் மாதிரி பிரிச்சு மேய்ஞ்சிருக்காங்க. ஹீரோட அப்பாவா சீமா நடிச்சிருக்காங்க. ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ். ஒரு சில டயலாக்லாம் அவருக்கு தரமாவே கொடுத்திருக்காங்க. படத்துல லவ் போர்ஷன்ஸ்லாம் ஓகேவா இருந்தாலும் அதோட எமோஷனல் நம்மளால கனெக்ட் ஆக முடியல, அந்த அளவு தான் எடுத்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு சில எமோஷனல் பாண்டிங்கும் இருக்கு, அதுவுமே நமக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகல. அது இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவா இருக்கு. டெக்னிக்கலி படம் சவுண்டா இருக்கு, சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம், சாங்ஸ் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது அந்த வேர்ல்ட சூப்பரா கிரியேட் பண்ணியிருந்தாலும் உள்ள வச்சிருக்கவங்க காட்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசா சுவாரஸ்யமே இல்லாம இருக்கு. ஒரு சில போர்ஷன்ஸ் அங்கங்க நல்லாவே இருந்தாலும் மொத்தமா ஓவராலா பார்க்கும்போது ஒரு ஓகேஷான படமா தான் முடியுது. மொத்தத்துல என் கிட்ட கேட்டீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 6 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.